என்னன்னு சொல்கிறது உங்கள்கிட்ட பிடிச்ச விஷயத்தை சொல்லுங்கள். மாருதி சுப்ராவ் அப்படின்னு நடிச்சிருந்தாரு. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி சீன் பண்ணியிருந்தாரு. அது ஒரு மாதிரியே நல்லா தான் இருந்துச்சு. நிறைய வந்து ஆடியன்ஸ் கேட்கும்போது ஒரு நிறைய இன்னும் காமெடி நிறைய இருந்திருக்கலாம் படத்தில் எல்லாமே தெரிஞ்சு படத்தை பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் ஹாப்பை பொறுத்த வரைக்கும் நான் என்ன மேட்ரு அப்படி சொன்னேன்னா ஒரு ஹாரர் இருக்குது. கண்டிப்பாக ஹாரர் கொடுத்து நிறைய படத்தில் ஏமாற்றுவாங்க, பயங்கரமாக இருக்கும். காவு துறப்பாங்க, மாறியாக்க இங்கே கிராஸ் ஆக வரும், அங்கே வரும், இங்கே வரும், அந்த பைப் ஒரு மாதிரி பேய் கொண்டு வராங்க. அந்த மாதிரிலாம் அதில் டிஃப்ரெண்ட்டாக இல்லாமல் இன்றைக்கி வந்து நாடே வீணாக போகுதுன்னா என்ன காரணமும் வீணாக போகுது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த விஷயத்தை முடக்கி அந்த விஷயத்தை வேற ஐயா ஒரு அவர் சொன்னதை கரெக்டாக கேட்டு செஞ்சுருக்காரு. அப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்பில் வந்து நான் பார்க்கும்போது கதையை முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. கதையை முடிச்சிட்டாங்க அப்படிங்கிறதா இருந்துச்சு. இந்த செகண்ட் ஹாப்பில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே த்ரில்லிங் சப்ஜெக்ட் தான் பஸ் ஸ்டாப்பில் நினச்சது. செகண்ட் ஹாப்பில் வந்து த்ரில்லிங் அந்த கிரைம் அதுதான் சொல்கிறோம். காமெடி எப்படி இருந்துச்சு? காமெடி நல்லா இருக்குது. இல்லை ஃபர்ஸ்ட் ஹாப் எப்படி, செகண்ட் ஹாப் எப்படி இருக்குது? செகண்ட் ஹாப்பும் நல்லா இருக்குது, ஃபர்ஸ்ட் ஹாப்பு நல்லா இருக்குது. இந்த மாதிரி சின்ன ஆக்டர்ஸுக்கு ஏதாவது வரி விலக்கு பண்ணால் கவர்மெண்ட் நல்லாயிருக்கும். ஓகே சார், வெரி ஃபேண்டாஸ்டிக் படம். இந்த காமெடியாக பண்ணியிருந்தாங்க, அதே பிடிச்சி இருந்துச்சு. அந்த ஃபஸ்ட்டு ரோலு அங்கிள் ரோலு நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா சூப்பராக இருக்குது. அடுத்து என்னன்னு பார்க்குறதுக்கு நேரம் இருக்குது. இன்னும் போக இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே சார், ஆக்டிங்லாம் எப்படி இருக்குது? நல்லா பண்ணுறாங்க சார். காமெடி பண்ணியிருந்தாரு. அதுவும் நல்லா இருக்குது, காமெடியாக பண்ணியிருக்காரு அவர். நிறைய சீன் வச்சுருந்துருக்காங்க. ஆமாம், நிறைய சீன் வச்சுருக்கு. ஆமாம். உங்களுக்கு பார்க்கும்போது செகண்ட் ஹாப் பார்க்க ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதனால தான் சரி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அடுத்த பார்த்து பார்க்குறதுக்கு. படம் நல்லா இருக்குங்க. என்ன சொல்ல வராங்க? ஃபர்ஸ்ட் ஹாப் ஒரு த்ரில்லர் படமாக இருக்கா, எப்படி இருக்குது? பயங்கரமாக தானே இருக்குது. இப்போ செகண்ட் ஹாப் பார்க்குறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குது? செகண்ட் ஹாப் பார்க்குறதுக்கு இப்போ பரபரப்பாக இருக்குது. இன்னும் பேயை காமிக்கல, ஆனால் இருக்கிற ஒரு அடையாளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக காமிச்சிட்டு இருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, கொஞ்சம் த்ரில்லாக தான் இருக்குது. அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் ஹாப் வந்து அடுத்த சீன் என்னன்னு பார்க்குற மாதிரி ஒரு உற்சாகம், ஒரு உணர்வு. ஹாய் கேஸ், நான் உங்கள் ஆக்டிவ் ஸ்மைல். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா கும்பகோணத்தை வந்து எம்எஸ்எம் தேட்டரில் தான் இருக்கிறோம். அரண்மனை படம் ஓடிட்டுருக்கு. கண்டிப்பாக அந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது இன்ட்ரோலையும் சில பேர்ட்ட கேட்போம். படம் விட்டு வந்தோன்னா எப்படின்னு சொல்லுவோம். வாங்க வீடியோவில் போகலாம். சார் வணக்கம். படம் நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாப் எப்படி இருக்குது? ஃபர்ஸ்ட் ஹாப் வந்து அடுத்த சீன் என்னன்னு பார்க்குற மாதிரி ஒரு உற்சாகம், ஒரு உணர்வு, ஒரு ஆர்வம், ஒரு சந்தோஷம், மனநிறைவு, மகிழ்ச்சி கிடைக்கிது. இதுலேருந்து அவருக்கு ஒரு மார்க்கெட்டு பிடிக்கும், கண்டிப்பாக டவரண்ட்டாக பிடிக்கும். இல்லை கொஞ்சம் நகைச்சுவை கொஞ்சம் கலந்து விடணும், ஏதாவது ஒரு ஃபைட்டு கலந்து விடணும். நகைச்சுவை வந்து ஒரு சீன் கொஞ்சமாக இருந்துச்சா? ஃபஸ்ட்டு ஒருத்தர் பண்ணியிருந்தாரு அந்த நகைச்சுவைன்னா கதாநாயகி நகைச்சுவை சொல்லக்கூடாது. வேறு யாரோ இந்த பூச்சி மருந்து சாப்பிட்டு நான் சாக போகிறேன், அம்மாவும் நானும் படிப்புக்கு பணம் இல்லை அப்படிங்கிறப்படி அதுமாரி பையனை வச்சு நகைச்சுவை பண்ணலாம். படம் கொஞ்சம் முறுமுட்டாகும். கண்டிப்பாக ஊருக்கு ஒரு மார்க்கெட் இருக்குது, ஸ்டார் இருக்குது, பயன்படுத்தி. ஆமாம். என்ன ஒரு சாங்லாம் எப்படி இருக்குது? இல்லை பரவாயில்ல, மீடியமாக இருக்குது. பரவாயில்ல நல்லா இருக்கு. படம் பார்த்துட்டு செகண்ட் ஹாஃப் சொல்லுங்கள் எப்படி இருக்குது? இல்லை சொல்கிறேன் சார். சார் ஃபர்ஸ்ட் ஹாப் படம் பார்த்தீங்க எப்படி சார் இருக்குது? ஃபர்ஸ்ட் ஹாப் படம் பார்த்துருக்கீங்க எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. என்ன ஒரு ஃபீல் பண்ணிருக்கீங்க? ஹாரர் த்ரில்லர், பேய் த்ரில்லர் இருக்கா உங்களுக்கு? பேய் த்ரில்லர் இருக்கா? இருக்குது, இது வரலாம் இருக்குது. இதுக்கப்புறம் கதை எப்படி போகுதுன்னு தெரியல. சாங்லாம் எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. காமெடி எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. தேங்க்யூ சார். படம் எப்படி சார் இருந்துச்சு? படம் பார்க்கலாம் சார். பார்க்கலாம். காமெடிலாம் எப்படி சார் இருக்குது? காமெடிக்கு இதில் வேலை இல்லை, த்ரில்லர் தான். அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்டாக இருக்குது. ஓகே, வணக்கம். படம் எப்படி சார் இருக்குது? ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்க, இது வந்து ஒரு யதார்த்தமான ஜோனர் ஹாரர் மூவி. இது பஸ் ஸ்டாப்பு வந்து ஒரு யதார்த்தமாக போயிருக்கு. இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பு போகணும். செகண்ட் ஹாப் எப்படின்னு பார்த்துட்டு அது முடிவு பண்ணலாம். ஆனால் நல்லா இருக்குது. காமெடிலாம் எப்படி சார்? காமெடி நிறைய இருக்கா இல்லை கம்மியாக? காமெடி கம்மி தான். ஆமாம், காமெடி கொஞ்சம் இருந்திருக்கலாம். மெயினாக வந்து பார்த்தா இதில் வந்து ஹாரருக்காக இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் எப்படி போகுதுன்னு தெரியல, ஆனால் நல்லா வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாப் பார்த்துட்டு செகண்ட் ஹாப் பார்த்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற மாதிரி
இன்னும் பேயை காமிக்கல. ஆனால் இருக்கிற ஒரு அடையாளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக காமிச்சிட்டு இருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, கொஞ்சம் த்ரில்லாக தான் இருக்குது. எதிர்பார்ப்பு இருக்குது. செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்து சொல்லுங்கள். பார்ப்போம் கண்டிப்பாக. எப்படி சார் இருக்கு படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்? எல்லாம் போயிட்டுருக்கு, சுறுசுறுப்பாக போகுது. செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்குன்னு பார்த்து தான் சொல்லணும். அப்படியா சார்? சாங்லாம் எப்படி இருக்கு? என்ன ஒரு 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 த்ரில்லராக இருக்கா படம்? சாங் நல்லா இருக்குது, த்ரில்லாக இருக்குது. சாங்கெலாம் நல்லா இருக்குது. இப்போ செகண்ட் ஹாஃப் பார்க்குறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்கு? செகண்ட் ஹாஃப் பார்க்குறதுக்கு இப்போ பரபரப்பாக இருக்குது. ஒரு ஃபீல் பண்ணுற மாதிரி சீன்ஸ் இருக்கு நல்லா இருக்குது. படம் நல்லா இருக்கு, சென்டிமெண்ட் எல்லாமே இருக்கு. நல்லா இருக்கு படம். நன்றி சார். நன்றி. படம் நல்லா இருக்குண்ணா. என்ன சொல்ல வராங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல? ஒரு த்ரில்லர் படமாக இருக்கா? எப்படி இருக்குது? பயங்கரமாக தானே இருக்குது. பயங்கரமாக இருக்கா? இது ரொம்ப ஃபீல் பண்ணீங்க? ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு அப்படி சீன்ஸில்? ஒன்றும் ஃபீல் இல்லைண்ணா. ஒரு பையன் சீன்ஸ்லாம் இருந்துச்சு, ஒரு மாதிரியா பேசுகிறது. பசங்க ஒரே ஒரு பசங்க வந்து சூசைட் பண்ண போகிறேன். சீன்லாம் எப்படி இருந்துச்சு? அது நல்லா இருந்துச்சுங்க. இயக்குனர் ஹீரோ எப்படி பண்ணியிருந்தாங்க? அது நல்லா நடிச்சிருக்காங்கண்ணா. அவங்களும் நல்லா நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கா? இன்னொரு காமெடி வந்து வயசான பண்ணி அது எப்படி இருக்கு? அது கூட புரியல. இந்த அண்ணன் நல்லா நடிச்சிருக்காங்க. ஹீரோவாக இருந்துச்சு. ஹீரோ படம் எப்படி பசங்க நல்லா நடிச்சிருக்காங்க. படம் எப்படி சார் இருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்? படம் ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குது சார். செகண்ட் ஹாஃப் பார்த்தா தான் அந்த படத்தோட இது என்னன்னு தெரியும். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் என்ன ஒரு எப்படி ஹாரர் த்ரில்லர் மாதிரி அடுத்தது பார்க்கணும் இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க? ஆமாம், பார்க்கணும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அடுத்த விட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். எப்படி ஆக்டிங் எப்படி இருக்கு? அவன் நல்லா பண்ணுறாங்க. வேற என்ன படத்தில் கொஞ்சம் திகிலாக இருக்குது படம், நல்லா இருக்குது. ஹீரோ எப்படி பண்ணியிருந்தாரு? ஹீரோவும் நல்லா பண்ணுறாப்புல. ஃபர்ஸ்ட் காமெடி ஒருத்தர் பண்ணியிருந்தாரு, அது எப்படி சார் இருக்கு? அது நல்லா இருக்குது. ஹீரோ ஃபஸ்ட்டு எங்கனால கொஞ்சம் படம் இதாக இருக்குது. அடுத்த படத்தில் ஹீரோ எப்படி நடிக்கிறாரு கொஞ்சம் அதை பார்த்துருக்கும். எல்லாமே புதுசாக புதுமாக நடிச்சிருக்காங்க, அதை பற்றி எப்படி நினைக்கிறீங்க? அதான் சார், அது ரெண்டாவது பாட்டு பார்த்தா தான் தெரியும். ஆமாம், பார்த்துட்டு உங்களுக்கு வேணும் ரிவ்யூ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது செகண்ட் ஹாஃப் பார்க்க ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதனால தான் சரி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அடுத்த பாட்டு பார்க்குறதுக்கு. தேங்க்யூ சார். சார் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்களா எப்படி சார்? நல்லா இருக்குது சார். படம் நல்லா இருக்குது. கொஞ்சம் திகிலாகவும் இருக்குது. படம் பார்க்குறதுக்கு விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. அடுத்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிருக்கு. அடுத்து செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டு ஹீரோயின் ஆக்டிங்லாம் எப்படி இருக்கு? நல்லா பண்ணுறாங்க சார். காமெடி பண்ணியிருந்தாரு எப்படி சார்? அதுவும் நல்லா இருக்குது. காமெடியாக பண்ணியிருக்காரு அவர். காமெடி நிறைய சீன் வச்சுருந்துருக்காங்க. ஆமாம், நிறைய சீன் வச்சுருக்கேன். ஆமாம். அந்த ஒரு சீன் தான் இருக்குது. காமெடி மட்டும் கம்மியாக இருக்குது. திகில் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் படம் செகண்ட் ஹாஃப் பார்க்குறதுக்கு ஒரு எப்படி இன்ட்ரெஸ்ட் இருக்குது? இல்லை அடுத்து ஆமாம் தோணுது பார்க்கணும். ஆமாம் இருக்குது. படம் ஓகே நல்லா இருக்கு. நல்லா இருக்குது. சாங் நல்லா இருக்கு. நல்லா இருக்குது சார். நல்லா இருக்குது. இயக்குனர் எப்படி நடிச்சிருந்தாரு? பரவாயில்ல, நல்லா அடிச்சிருக்காங்க. ரொம்ப நன்றி சார். சரி சார் படம் எப்படி சார்? அருணம் படம் நல்லா இருக்கு சார். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நல்லபடியாக இருக்குது. இனிமேல் பார்க்க தான் என்ன இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஸ்லோவாக போனாலும் அடுத்து என்னன்னு பார்க்குறதுக்கு நேரம் இருக்குது. இன்னும் போக இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வயசானவங்க நல்லா இருக்குது. எல்லாம் நல்ல வயசு நல்லா இருக்குது. போக இன்னும் நல்லா இருக்குது. பார்க்குறதும் நல்லா கிளாமிஸ் இருக்குது. இன்னும் பார்க்கும்போது நல்லா வந்துகிட்டு இருக்கு சார். நல்லா இருக்குது சார். நல்லா பண்ணிருக்கிறாங்க சார். ரெண்டு பேரும் புது முயற்சி. எல்லாருமே புதுசாக ஆக்ட் பண்ணிருக்காங்க. தெரியும் சார், பார்த்துருக்கேன். சப்போர்ட்லாம் கண்டிப்பாக தேவை. எல்லாம் தேவை சார், பார்த்துருக்கிறேன். நல்லா இருக்கு சார் படம். நன்றி சார். சரி சார். சார் படம் எப்படி சார் இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் படம் பரவாயில்ல, பெஸ்ட் படம். என்ன ஒரு த்ரில்லிங்காக இருக்கா? த்ரில்லிங் மூமெண்ட்டு தான். இதுக்கு இந்த மாதிரி சின்ன ஆக்டர்ஸுக்கு ஏதாவது வரி விலக்கு பண்ணால் கவர்மெண்ட் நல்லாயிருக்கும். ஓகே, எல்லாமே புதுசாகவே ஆக்ட் பண்ணியிருக்காங்க. எல்லா டிபார்ட்மெண்ட். எஸ் சார். சார் வெரி ஃபேண்டாஸ்டிக் படம். இந்த காமெடியாக பண்ணியிருந்தாங்க, அது எப்படி சார் இருந்துச்சு? அந்த ஃபஸ்ட்டு ரோலு அங்கிள் ரோலு நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நியூ ஆக்டர்ஸுக்கு நம்மளாம் ஹெல்ப் பண்ணணும். கண்டிப்பாக சார். பாட்டில் வரிகள்லாம் எப்படி இருந்துச்சு? இவருக்கு பாடல் ஆசிரியர் டைரக்டர், அதனால் கேட்குறேன். பாட்டு வரிகளும் பரவாயில்ல, டைரக்ஷனும் பரவாயில்ல. முக்கியமாக அதில் எடிட்டிங் நல்லா பண்ணியிருக்காங்க படத்தில். இந்த சீனுக்கு இது இந்த வரி லைன் நல்லா இருக்கு. தேங்க்யூ சார். படம் நல்லா இருக்குது சார். படம் எப்படி சார்? நல்லா படம் நல்லா இருக்குண்ணா. போர் அடிக்காமல் நல்ல த்ரில்லிங்காக கொண்டு போயிருக்காங்க. படம் சூப்பராக சார். அருமையாக இருக்குது. ரெண்டு அப்போ நல்லா இருக்குது. அவர் வெற்றி தொடரும். இன்னும் கொஞ்சம் அவர் முயற்சி எடுக்கணும். இது காமெடி ஃபைட்டுன்னு வெற்றி தொடரும். பாக்கியராஜ் மாரி தொடரும். படம் நல்லா இருக்கு. ஆனால் பேய் எப்படி இருக்குன்னு தெரியல. நல்ல படம் இருந்தால் நல்ல படம் தான் எடுக்கலாம். நான் ஒரு நடிகன், நான் ஒரு கதாநாயகன், ஒரு பொம்மை போட்டு வாசிக்கிறவன், பேண்டுக்கு உள்ளவன், எல்லாருக்கும் நடிகன். நான்
போஸ்ட் ஓட்டு வந்தோம். நல்லா இருக்கா சார் படம்? படம் நல்லா இருக்கு. நான் இப்போ சொன்னது பேட்டி எடுத்துக்கிங்கல்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி, செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு? செகண்ட் ஹாஃபும் நல்லா இருக்குது, ஃபர்ஸ்ட் ஹாஃபு நல்லா இருக்குது. ஆனால் அந்த பேயை கட்ட மாட்டாங்க. ஓகே, அது ஒரு குறையாக இருக்குது. சரி, ஓகே. ஒன்றும் இல்லை. ஓகே ஓகே, ஒன்றும் இல்லை. பக்காவாக சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு கேப்டனுங்க அங்கே தான் பெண்டு வச்சாங்க. அதுவும் சொல்லிடுறேன். கேப்டனுக்கு ஒன் பேஸ் வச்சவன் நான் தான். கலையில் உள்ளவன் தான் நான். ஃபேமிலியோட பார்க்கலாமா சார் படத்தை? படம் பார்க்கலாம். ஓகே சார், படம் பார்க்கலாம். ஆனால் இந்த பேய கட்ட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லையும் செகண்ட் ஹாஃப்லையும் மாறி மாறி காமிக்கிட்டு மாறி கட்டுறாங்க. அதுதான் சொல்கிறோம். காமெடி எப்படி இருந்துச்சு? காமெடி நல்லா இருக்குது. ஓகே சார், ஓகே சார், நன்றி சார், தேங்க்யூ சார். நான் பொழப்புல உள்ளவண்ணா. கண்டிப்பாக சார், நான் போடுறேன். கண்டிப்பாக ஒரு கலைஞர் தானே, ஒரு கலைஞர் பற்றி தெரியும். ஒன்றும் இல்லை, மற்ற என்ன இருக்காங்களா அவங்கள்ட்ட கேளுங்க. நான் ஒரு கலைத்தொழில் தான். அவங்க இப்போ கேண்டீனில் இருக்காங்க. அவங்க கம்யூனிட்டி கட்சியில் இருக்காரு. ஓகே, நம்ம வந்து படம் பக்காவாக இருந்துச்சு. கண்டிப்பாக ஆடியன்ஸ் வந்து பார்க்கலாம். அரண படம் வெற்றி அடையும். நன்றி சார். நன்றி சார். சார் படம் எப்படி சார் இருந்துச்சு சொல்லுங்கள் சார். படம் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டு வந்து ஃபஸ்ட் ஹாப் வந்து ஒரு யதார்த்தமாக போயிட்டு இருந்துச்சு. செகண்ட் ஹாப்பு நல்லா ஓரளவுக்கு விறுவிறுப்பாக, அது த்ரில்லிங் சப்ஜெக்ட் தான் ஃபஸ்ட் ஹாப்பில் நினச்சது. செகண்ட் ஹாப்பில் வந்து த்ரில்லிங் அந்த க்ரைம் அப்படி கொண்டு வந்தேன். கஷ்டம், அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு படத்தை எடுத்து வெளியில் கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். டைரக்டர் பிரியன் வந்து அவரோட முயற்சியை வந்து இதில் வந்து வெளிப்படுத்தியிருக்காப்புல. சின்ன சின்ன தவறுகள் இருக்குது. எடுத்தோன்னே ஒரு படத்தில் வந்து சாதிச்சிட முடியாது, சின்ன சின்ன தவறுகள். அதுமாரி அவங்களோட சேர்ந்து அவங்க டெக்னீஷியனாக நல்லா நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக அந்த படத்தை பார்க்கலாம் மக்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்துட்டீங்க, வந்து சொன்னீங்க ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி இல்லை, எப்போதுமே கனெக்ட் பண்ணுற விஷயம் இல்லை. எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்பில் வந்து நான் பார்க்கும்போது கதையை முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. கதையை முடிச்சிட்டாங்க அப்படிங்கிறதா இருந்துச்சு. இந்த செகண்ட் ஹாப்பில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கங்கே எந்தெந்த இடத்துல ஜாயின் பண்ணணும், ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரியே ஆடியன்ஸில் நினைக்காமல் திரையில் ஃப்ளாஷ்பேக் பாருங்கள், ஒவ்வொரு சீன்ஸை வந்து நாங்கள் என்ட்ரு பண்ணிடுவோம் அதுமாரி காமிச்சாங்க. படம் வந்து பஸ் ஸ்டாப்பு கொஞ்சம் பொறுமையாக போகுது, செகண்ட் ஹாப்பு கொஞ்சம் விறுவிறுப்பாக போகுது. பிளானிங் மிஸ் ஆகல, அவங்க எடுத்துக்கிட்ட பிளானிங் மிஸ் ஆகல. அதை நல்லா ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. இது அடுத்தடுத்த மூவியில் வந்து இவங்க வந்து என்ட்ரு ஆகும்போது இன்னும் கொஞ்சம் அவங்களோட ஹீரோயின் ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? பக்காவாக இருந்துச்சு. ஹீரோயின் ஆக்டிங் சொல்கிறதோட புதுமுகம்னு சொல்ல முடியல, யதார்த்தமாகவும் இருக்குது. ரெண்டாவது இந்த ஃபீல் பண்ணுறது கொஞ்சம் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த ஃபிலிமில் வந்து கொஞ்சம் நல்லா வந்துடுவாங்க. அவர் சொன்னதை கரெக்டாக கேட்டு செஞ்சுருக்காரு. அவர் எக்ஸ்ட்ரா அவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கல. அவர் வந்து சொன்னதை பண்ணியிருக்காங்க. எல்லாருமே புதுமுகம். இதில் பெரிய விஷயம் என்னென்னா, நடித்த ஒரு ஆள் கூட பழைய ஆள் கிடையாது. அதில் நம்ம ஹீரோ மட்டும் ஒரு பையன் பண்ணியிருக்காப்புல. பாக்கி எல்லாமே புதுசு. இந்த எல்லா புதுசையும் கொண்டு வந்து ஒரு படமாக்கி திரையில் கொண்டு வர்றது எவ்வளோ பெரிய கஷ்டங்கிறது மக்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இந்த படத்தை பார்ப்பாங்க. ஓகே சார், ரொம்ப நன்றி. சாங்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? ஒரு சாங்ஸ் வந்து இப்போ ஒரு படத்தில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பாட்டை வச்சு வந்து ஒரு படம் ஓடுறதெல்லாம் இருக்குது. இதில் வந்து சாங்ஸு ஓரளவுக்கு பரவாயில்ல. ஒரு 2-3 சாங் கேட்டேன், நல்லா இருந்துச்சு. டியூனு யதார்த்தமாக இருந்துச்சு, டியூன்லாம் நல்லா இருந்துச்சு, கேட்க அருமையாக இருந்துச்சு. நன்றி. ஃபேமிலியாக பார்க்கலாம். கண்டிப்பாக ஃபேமிலியாக பார்க்கலாம். பிரியன் வந்து நெக்ஸ்ட்டு மூவியில் வந்து இன்னும் கொஞ்சம் சாதிப்பாருன்னு நம்புகிறேன். நல்லா வந்திருக்கு, பார்த்துக்கலாம். நன்றி சார். ஓகே, தேங்க்யூ. கைஸ், நான் உங்களை டிஸ்மல் அரண்டம் படம் பார்த்தாச்சு, வந்துட்டேன். இதில் வந்து மெயினாக வந்து காமெடி நிறையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்து நான் வந்தேன். ஆனால் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் காமெடி வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. மாருதி சுப்ராவ் அப்படின்னு நடிச்சிருந்தார். அவர் பார்த்திங்கன்னா ஒரு காமெடி சீன் பண்ணியிருந்தார். அது ஒரு மாதிரியே நல்லா தான் இருந்துச்சு. நிறையா வந்து ஆடியன்ஸ் கேட்கும்போது இன்னும் காமெடி நிறையா இருந்திருக்கலாம் படத்தில் எல்லாமே தெரிஞ்சிச்சு. படத்தில் ஃபைட் சீன் பொறுத்த வரைக்கும் இந்த ரோ போட்டு அடிக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு இயற்கையாக போன மாதிரி இருந்துச்சு. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தோன்னா
பார்த்தீங்கன்னா எப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னப்பா இந்த இடத்துல இப்படி விட்டாங்களா, அது பண்ணிட்டா இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் செகண்ட் ஹாஃபில் ரிவ்யூ அவர் டேரக்டர் சொன்ன மாதிரியா ரிவ்யூ பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் நான் என்ன மேட்ரு அப்படி சொன்னேன்னா, ஒரு ஹாரர் இருக்குது. கண்டிப்பாக ஹாரர் கொடுத்து நிறைய படத்தில் ஏமாற்றுவாங்க, பயங்கரமாக இருக்கும். ஆமாம், காவு துறப்பாங்க, மாறியாக்க இங்கே கிராஸ் ஆகி அங்கே வர இங்கே வரும், அந்த பைப்பை ஒரு மாதிரி பேய் கொண்டு வராங்க, அந்த மாதிரிலாம் அதில் டிஃப்ரெண்ட்டாக இல்லாமல் ஒரு ஹாரர் இருக்குது, அது என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம பயங்கரமாக எதிர்பார்க்குற மாதிரி இருக்குது. என்னடா இது, அதுக்கப்புறம் இன்ட்ரோலுக்கு அப்புறம் போய் அந்த பார்க்கணும் அப்படின்னு போனோம்னா அங்கே ஒரு வேறு விஷயம் இருக்குது அப்படின்னு தெரிய வருது. பயங்கரமாக எடுத்திருக்காங்க, படம் நல்லா இருக்குது. இதில் பாட்டுகள் நிறையா இருக்குது. ஆனால் பாடல் ஆசிரியர் இருக்கிற வச்சு நிறையா பாட்டு வச்சுருக்காங்க, அதில் தவிர்க்க முடியாத விஷயமா இருக்குது. சில இது கவிஞராக இருக்கிறவங்க நிறைய பேர் நடிச்சிருக்காங்க படத்தில். மெயினாக அந்த சாங்ஸ் எழுதுனவங்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்துட்டாங்களே இந்த நிறுவனம், அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த சாங் நிறைய இருக்கிற காரணமே வந்து டைரக்டர் பிரவீன் வந்து ஒரு ஒரு எழுத்தாளர், சாங் கவிஞராக இருக்கிற வச்சு அவர் அந்த மாதிரி விஷயத்தை கொண்டு வந்திருக்காரு. இந்த படம் வந்து ஹீரோயின் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அவன் கேரக்டர் வந்து கொடுக்கப்பட்ட கேரக்டரை சும்மா நீட்டாக தெளிவாக பண்ணியிருந்தாங்க. இந்த காஸ்டியூம் பண்ணவங்களாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க படத்தில். அந்த என் கேமராமேனும் முடிஞ்ச வரைக்கும் நல்லா பண்ணியிருக்காங்க. சில இடத்துல வந்து ஒரு ஆட்டங்கள்லாம் இருந்த மாதிரி ஷேக் ஆன இருந்துச்சு, அது கொஞ்சம் சரி பண்ணி கரெக்டாக இருந்திருக்கும். ஹெலிகாப்டர்லாம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. என் படத்துக்கு என்ன தேவைகளோ அதை ஒன்றே வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படமாக இருக்குது. கண்டிப்பாக அந்த படத்தில் எல்லாமே புதுமுகம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து இந்த வில்லன் சுருட்ட முடியாத ஒருத்தர் வச்சு வருவார், அவர் சின்ன சின்ன கேரக்டர்லாம் இருந்தால் நான் பார்த்தேன். அவர் இந்த படத்தில் நடிச்சிருக்க நண்பர் தான் அவர் இப்போ வெற்றி பெற வாழ்த்துக்கள். அப்புறம் வந்து இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து ஃபேமிலியோட வந்து பாருங்கள். நல்ல ஒரு படமாக இருக்கும், நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு மெசேஜ் எடுத்துகிட்டு போகிறோமோ இல்லையோ, நல்ல ஒரு விஷயங்கள் இருக்குது, மெசேஜும் இருக்குது. ஓகேவா, இன்றைக்கி வந்து நாடு வீணாக போகுதுன்னா என்ன காரணமும் வீணாக போகுது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த விஷயத்தை முடக்கி அந்த விஷயத்தை வேறு மாதிரி கொண்டு போகிற விஷயம் வந்து இந்த அரண படத்தில் இருக்குது. நான் லாஸ்ட்டாக சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக இது மக்களுக்கு ஒரு தேவை உள்ள படம் தான். ஓகேவா, இது எது ஒன்று நமக்கு தேவையில்லாது போய் சேரக்கூடிய விஷயத்தை அதை தடுத்து அது வேறு மாதிரி கொண்டு வந்து இந்த திருடனுக்கெல்லாம் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் படம் பாருங்கள், கண்டிப்பாக அந்த படம் வந்து நல்லாயிருக்கும். இந்த ஹீரோ தம்பியாக நடித்தவரும் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. ஆக மொத்தத்தில் அரண படம் வந்து நீங்கள் வந்து எல்லாம் தேட்டரில் வந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இது 3ஆம் நாளாக ஓடிட்டுருக்கு. நீங்கள் இல்லைன்னா படமே இல்லை. அதனால் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு முறையாச்சும் இந்த படத்தை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் ரிவ்யூ. கண்டிப்பாக அந்த ரிவ்யூ பிடிச்சினா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பிள்ளை தட்டு விடுங்க. அடுத்த நாள் எப்படி பாய்.